சமயம் யாவும் தழைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் நிறைந்து வாழும் தமிழ் சமூகத்திற்கு எனது பணிவான வணக்கங்கள். முகம் தெரியாத தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்துள்ள தோழர்களுக்கு சனி பெயர்ச்சியும் 2023 ஏப்ரல் மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்திலிருந்து மேசத்திற்கு மாறப்போகும் குரு பெயர்ச்சியையும் 2023 நவம்பர் மாதம் மேசத்திலிருந்து மீனத்திற்கு ராகுவும் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறப்போகும் கேதுவும் அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்களின் வாழ்க்கை ஓட்டத்தில் என்னென்ன திருப்பங்களையும் மாறுதல்களையும் உருவாக்கப் போகின்றது, அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்பது பற்றின ஒரு கால கணக்கீட்டின் ஆய்வே இந்த காணொளி. வில்லாளனை சொல்லால் வளை என்ற பழமொழி மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சொல்வது உண்டு. நெருப்பு ராசி என்பதால் வைராக்கியமும் போராடும் குணமும் இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த தோழர்களுக்கு பல நேரங்களில் சஞ்சல புத்தியை தந்து சரி போய் தொலையட்டும் என்ற விட்டு கொடுக்கும் குணத்தையும் தரும். கடந்த 7.5 ஆண்டு காலம் 7.5 சனியாக நகர்ந்து கொண்டிருந்த சனி கடந்த 19/1/2023 அன்று 7.5 சனி காலத்தை முடித்து கொண்டு உங்கள் விதி ஸ்தானமான 3ஆம் பாவத்தில் கும்ப ராசியில் அமர்ந்து கொண்டது. கடந்த 1 வருடமாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்ற 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு 5ஆம் பாவம் என்கின்ற பூர்வ புண்ணிய குலதெய்வ உயர்கல்வி பாவத்தில் வரும் ஏப்ரல் மாதம் அமரப் போகின்றது. கடந்த 8 மாதங்களாக தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியான மேசத்தில் நகர்ந்து கொண்டிருந்த ராகு சுகஸ்தானமான மீனத்திலும் கடந்த 8 மாதமாக துலா ராசியில் நகர்ந்து கொண்டிருந்த கேது தனுசு ராசிக்கு 10ஆம் பாவம் என்னும் தொழில் மற்றும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தின் தன்மைகளை அவைகளின் வெற்றி தோல்விகளை தரும் கன்னி ராசியில் 2023 நவம்பர் மாதத்தில் அமரப் போகின்றது. முதலில் இந்த 4 கிரகங்களும் முக்கிய நிகழ்வுகளாக என்ன உங்கள் வாழ்க்கையில் தரப்போகின்றது என்பதை பார்த்து விடலாம். குருவை பொறுத்தவரை உங்கள் பூர்வீக சொத்து அல்லது குலதெய்வம் அல்லது உயர்கல்வி அல்லது வாரிசுதாரர்கள் அல்லது கெட்டுப்போன உங்களின் பெயர், செல்வம், செல்வாக்கு, சொத்து, தொழில் இதில் ஒன்றை சீர் செய்து சரிப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். ராக பொறுத்தவரை கடந்த 8 மாதமாக உங்களின் நற்பெயரை கெடுத்து கொண்டும் பூர்வீக சொத்தில் வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொண்டும் அண்ணன் தம்பி உறவில் பங்காளி உறவில் பகையும் விரோதமும் உங்களுடைய பிள்ளைகள் தீய நட்பு வழி மூலமோ அல்லது சோம்பேறித்தனமாகவோ பொறுப்பில்லாமலோ இருந்ததை தவறான நட்பை தவறான நண்பர்களின் தொடர்பை கொடுத்து அதனால் அப்பாவழி அம்மாவழி உறவையும் நல்ல நண்பர்களின் ஆதரவையும் கெடுத்தும் வைத்து கொண்டுள்ளது. கடந்த 8 மாதமாக ராசிக்கு 11ல் அமர்ந்து கொண்டு சுகமே பெருசு, அனுபவிக்கணும், வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது, தப்போ ரைட்டோ தேடி வருகிறது, பயன்படுத்தி கொள்வோம் என்ற தவறான ஆசைகளை தூண்டி செயல்பட வைத்து கொண்டிருக்கும் கேதுவும் அடுத்து வரும் நவம்பர் மாதம் முதல் செய்த தவறுகளையும் எடுத்த தவறான முடிவுகளையும் கண்முன் காட்டி தவறான வழியிலிருந்து நல்ல வழி பாதையில் உங்களை திருப்பி விட்டுவிடும். அப்பொழுது கடந்த காலத்தில் உண்டான தவறான நபர்கள், சிநேகிதம், நிலம், சொத்து போன்றவைகளின் உண்மையான முகத்தை, குணத்தை உங்களுக்கு காட்டி அடுத்தவர்கள் நம்மிடமல்லவா யோசனை கேட்பார்கள். ஆனால் நாமோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களையும்
தீய கெட்ட நபர்களுடன் தொடர்பையும் இருந்திருக்கிறோமே என மனம் வருத்தப்பட்டு அந்த நபர்களின் நம்பிக்கை துரோகத்தால் வெட்கப்பட்டு மீண்டும் நல்ல உறவுகளை நட்புகளை தேடி சேரும் வாய்ப்பையும் இந்த ராகு கேது தரும். குரு உங்களின் நல்ல குணத்தை பெயரை மீட்டு தருவது மட்டுமின்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அமைச்சு தரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பகை விலகும். அண்ணன் தம்பி பங்காளிகள் பகை நீங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுகள் நடக்கும் நடைமுறைக்கும் வரும். பிரிந்து போன நல்ல உறவுகள் மீண்டும் சேரும். கெட்டுப்போன ஆரோக்கியம் சரியான மருத்துவரால் மீண்டும் குணமாகும். பொருளாதார முன்னேற்றம் அடையும். தொழில் முன்னேற்றம் அடையும். படிக்கும் மாணவர்கள் நல்ல ஆர்வமாக படித்து ஆசிரியர்களிடமும் தன்னுடைய பெற்றோரிடமும் நல்ல பாராட்டையும் வாங்குவார்கள். குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணம் ஆகும். பாதையில் நின்று போன வீடு கட்டிடம் வேலைகள் மீண்டும் துவங்கி முடிவு பெறும். குலதெய்வத்திடம் செய்த வேண்டுதலை குடும்பத்துடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தாயார் படிப்படியாக குணமாக ஆரம்பிப்பார்கள். வாடகை வீட்டில் குடியிருக்கும் தோழர்களுக்கு கடந்த 1 வருடமாகவே வீட்டு ஓனரின் தொல்லை அவர்கள் ஏற்றின வாடகை மிகவும் வேதனைப்பட வைத்திருக்கும். வரும் ஏப்ரல் மாதம் அல்லது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் தெற்கு அல்லது கிழக்கு திசையில் மாடி மேலே நல்ல ராசியான வீட்டிற்கு குடி போவீர்கள். அவ்வாறு குடி போய் 2.5 ஆண்டுகளில் வடமேற்கு திசையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டும் வகையில் ஒரு வீட்டு மனை அல்லது வீடு வாங்கும் யோகம் வரும். சம்பளம் உயரும். அடமானம் வச்ச நகைகளை மீட்பீங்க. புதியதாக 3 பவுன்கள் வர வாங்கி சேமிப்பீங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நிலம், வீடு, தொழில், உத்தியோகம், ஆரோக்கியம் என நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நல்லதாக நடந்தாலும் கூட விதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி உங்களை 4 மாதங்களுக்கு ஒரு முறை சோதித்து கொண்டே இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் ஒருவர் மேல் ஒருவர் அவநம்பிக்கையை தந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரே வீட்டில் வசித்தாலும் பிரிந்தும் அந்நியோனியம் இல்லாமலும் சன்னியாசி போல இருக்க வைக்கும். கணவன் மனைவி இருவரில் ஒருவர் அக்கறையின்மையாலும் அவர்களின் உறவுக்காரங்களை வைத்து வாக்குவாதங்களும் அடுத்த 2.5 வருடங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். இங்குதான் 27 வருடங்களுக்கு பின் சனி உங்கள் விதியின் போக்கை செல்லும் வழி பாதையை மடைமாற்றிவிட திசை திருப்பிவிட முயற்சிக்கும். குறிப்பாக 2023 நவம்பர் மாதத்தில் ஏற்படும் ராகு கேது பயிற்சிகளில் ராகு 4ஆம் பாவத்திலும் கேது 10ஆம் பாவத்திலும் அமர்வதால் உங்கள் தாய் தகப்பன் வழியில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவினங்கள் தரும். அதனால் கணவன் மனைவிக்குள் மன வருத்தம் ஏற்படும். தாய் வழி மனைவி வழி சொத்தில் உங்களின் பாகத்தை அல்லது அவர்கள் மூலம் வரவேண்டிய ஆதாயத்தை ஏமாற்றும் முயற்சிகளும் நடக்கும். அவர்கள் சைடில் ஏமாற்ற முயற்சிகள் இருக்கும். இதை வைத்தும் கணவன் மனைவிக்குள்ளார தகராறுகளை சனி ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஏற்படும் வம்பு வழக்குகளால் நிம்மதி தேடி வெளியூர், கோயில், நண்பர்கள் என போக மனசு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும். மனசு சொல்வதை கேட்டு வெளியூரோ அல்லது அடிக்கடி நண்பர்கள் வீட்டிற்கோ அல்லது உறவினர்கள் வீட்டிற்கோ செல்ல ஆரம்பித்தால் அங்கே புதிய நட்பு மூலம் உடலும் சரி மனமும் சரி பெயரும் சரி கெட்டு போகுமே தவிர நிம்மதி கிடைக்காது. இந்த பூமியில் தோன்றும் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பங்கள்தான். அந்த துன்பத்தில் உள்ளே இன்பத்தை தேடி அந்த இன்பத்தை ஆண்டு அனுபவிப்பதே இயற்கையும் கடவுளும் வகுத்து தந்த நியதி என்று நமது முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். இவ்வுலகில் பிரபஞ்சத்தில்
பொய்யும் உண்மையும், ஆணும் பெண்ணும், பகலும் இரவும், ஒளியும் இருளும், இன்பமும் துன்பமும், பிறப்பும் இறப்பும் என ப்ளஸும் மைனஸும் இரண்டுமே சேர்ந்தே பிறந்து ஒன்றோடு ஒன்று கலந்து அதனால் புதிய ஒன்று உருவாகி இப்படியே ஒவ்வொரு வினாடியும் நீர், காற்று, நிலம், நெருப்பு, ஆகாயம் என பஞ்ச பூதங்கள் ஐந்தும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். இது வினாடிக்கு வினாடி தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர நிற்கப் போவது இல்லை. அதனால் சனி உங்கள் விதி போகும் பாதையில் அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கமானது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு திசை மாற்ற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறபடியால் வரும் 2.5 ஆண்டுகளுக்கு முடிந்த அளவு அனுசரித்தும் பக்குவமாகவும் விட்டு கொடுத்தும் பொறுமையாகவும் போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. போய்த்தான் தீர வேண்டும். நான் என்ன கல்லா மண்ணா, உணர்ச்சி இல்லாத பிண்டமா என நினைத்து கொண்டு நிம்மதியை சுகத்தை வெளியில் தேடினீர்கள் என்றால் 4ஆம் பாவம் என்னும் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு உங்களை வா வா என 2 கரம் கூப்பி அழைத்து வாரி அணைத்து தனது தோளில் சுமந்து கொண்டு இருளில் புதைக்குழியில் சத்தமில்லாமல் இறக்கி விட்டுவிடுமே தவிர நன்மை செய்யாது. ராசிக்கு 10ல் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கும் கேது வெளி உலகிற்கு உங்களை காட்டி கொடுக்கப்பட்டு உங்கள் பெயரை, சொத்தை, தொழிலை, ஆரோக்கியத்தை, மற்றவர்கள் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை ஒரே நொடியில் காலி செய்துவிடும். வீடு, வீட்டு பத்திரம் அடமானத்திற்கு போய்விடும். கடன் சுமை அளவுக்கு மீறி தலையில் ஏறி அமர்ந்து கொள்ளும். அனைத்து உறவுகளும் உங்களை பார்த்தாலே தூர விலகி போவார்கள். சரி, இதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. அதற்காக தான் குரு பூர்வ புண்ணிய பாவமான மேசத்திலும் 10ஆம் பாவமான கன்னியில் கேதுவும் அமர்ந்திருக்கின்றார்கள். சனி தரும் கெடுதல்களுக்கு பரிகாரமாக பழைய வீட்டை புதுப்பித்து கட்டலாம். சும்மா கிடக்கும் காலி நிலத்தில் லோன் போட்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து புதியதாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். சொந்த வீடு நிலம் இல்லாத மக்கள் நண்பர்கள் மூலம் கெஞ்சி கூத்தாடியாவது கடனுக்கு ஏற்பாடு செய்து நீண்டகால கடன் மூலம் வடமேற்கு திசையில் மலை அடிவாரத்தில் வனப்பகுதியை ஒட்டின மாதிரி ஊரில் உள்ள குறைந்த விலையில் வீட்டு மனை வாங்கி போடலாம். அதனால் ஏற்படும் கடனை கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டு கொண்டே கட்டி வரலாம். அல்லது குடியிருக்கும் வீட்டை மாற்றிக்கொண்டு வேறு வீட்டிற்கு போயிடலாம். அல்லது ஒரு 2 ஆண்டுகளுக்கு பொறுமையை கடைபிடித்து வடமேற்கு திசையில் இருக்கும் மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் மூக்கத்தி அம்மன் பகவதி அம்மன் கோவிலுக்கும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி நாளில் தொடர்ந்து 8 மாதத்திற்கு சென்று வரலாம். ஊனமுள்ள அனாதை ஆதரவு அற்ற பச்சிளம் குழந்தைகள் ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை 2.5 வருடங்களுக்கு செய்து வரலாம். தொடர்ந்து பிரச்சனையை தந்து வரும் நிலம், வீடு, பூர்வீக சொத்து இருந்தால் அதை விற்றுவிட்டு வேற இடத்துல கடன்பட்டு புதியதாக நிலம், வீடு வாங்கலாம். இவைகள் அனைத்தும் இயற்கையாக உங்கள் குலதெய்வமோ உங்கள் முன்னோர்களும் தருகின்ற பரிகாரங்கள் ஆகும். எந்த பரிகாரம் செய்தாலும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற பலன் சனியும் ராகுவும் எந்த விஷயத்தில் உங்களுக்கு தரும் என்றால் நட்பு, வாகனம், நிலம் இந்த 3இல் 1 தந்து விடும். குறிப்பாக வாகனம் நீங்கள் முறையாக ஓட்டி சென்றாலும் போதை ஆசாமிகள் மேலே வந்து விழுவான். உங்கள் மேல் குற்றம் சொல்லி வழக்காடுவான். உங்களுக்கும் வலது பக்க உடலில் காயங்களும் வண்டியில் சேதாரங்களும் ஏற்படும். உங்கள் நியாயங்கள் காது கொடுத்து கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் இதற்கு எளிய பரிகாரமாக முடிந்த அளவு 2025ஆம் ஆண்டு வரை புதிய வாகனம் வாங்குவதை தவிர்க்கலாம். தேவைக்கு அவசரத்திற்கு சொந்த வாகனத்தை பயன்படுத்தலாம். மற்ற நேரங்களில் வாடகை வாகனத்தை, பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். சுருக்கமாக குடும்பத்துடன் சுய டிரைவிங், செல்ஃப் டிரைவிங் செய்து கொண்டு வாகனத்தில் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்கணும். பழைய வாகனத்தை 2024 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம்.
அல்லது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு சிறிது காலம் வாகனமின்றி இருக்கலாம். வாகனம் இல்லாமல் இந்த காலத்தில் தொழில் செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்தது தான். வேறு வழி இல்லை. அவசியம் என கருதும் தோழர்கள் கடன்பட்டாவது வீடு கட்ட துவங்கலாம். சனியும் ராகுவும் தரும் அனைத்து பிரச்சனைகளும் வீடு கட்டுவதில் உருவாகி அந்த வீடே பரிகாரமாக மாறிவிடும். மற்ற பிரச்சனைகள் ஏற்படாது. வாடகை வீட்டில் இருக்கும் நண்பர்கள் எப்பாடுபட்டாவது ஒரு நிலத்தை வாங்கி போடலாம். சனியும் ராகுவும் தரும் அனைத்து பிரச்சனைகளும் நிலம் வாங்கப்பட்ட கடனை அடைப்பதில் பல சிக்கல்களை தந்து அந்த கடன் மூலம் பரிகாரம் ஆகிவிடும். இறுதியில் நிலம் மீதியாகி உங்களுக்கு சொத்தாக மாறிவிடும். எதையும் செய்ய இயலாத நிலையில் இருக்கும் சகோதர சகோதரிகள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கும் அல்லது கன்னியாகுமரியில் இருக்கும் பகவதி அம்மன் கோயிலுக்கும் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சென்று இரவு தங்கி மறுநாள் கற்பூரம் ஏற்றி வேண்டிக் கொண்டு வரலாம். அன்பான மூல நட்சத்திரம் தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நன்மைகள் நடக்கும். உத்திராடம், அவிட்டம், போராட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆரோக்கிய குறைபாடுகளும் மன உளைச்சல்களும் காரிய தோல்விகளையும் தடைகளையும் உண்டாக்கும். கிருத்திகை, மிருகரீசம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். குறிப்பாக சனி உங்களுக்கு 17/4/2023 முதல் 13/10/2023 வரையிலும் நன்மை செய்யும். மீண்டும் சனி 24/11/2023 முதல் 7/4/2024 வரை நன்மை செய்யும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் காலம் எதுவென்றால் 19/1/2023 முதல் 17/4/2023 வரையிலும், 13/10/2023 முதல் 24/11/2023 வரையிலும், 7/4/2024 முதல் 29/3/2025 வரையிலும் உள்ள காலத்தில் உத்திராடம், அவிட்டம், போராட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்கள் ஆரோக்கியத்திலும் தொழில், உத்தியோகம், குடும்பம், கணவன் மனைவி உறவு என எதிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ராகுவை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் சனியை அனுசரித்தும் குருவை அனுசரித்தும் அவர்கள் தருவதை வாங்கி தரும். அதனால் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. கேதுவை பொறுத்தவரை 2022 நவம்பர் மாதம் முதல் 26/6/2023 வரை நன்மை செய்யும். 6/3/2024 முதல் 10/11/2024 வரை நன்மைகள் செய்யும். மூல நட்சத்திரத்தில் பிறந்து தனுசு ராசியை ஜென்ம ராசியை கொண்டு வாழும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருளும் 14 சித்தர் பெருமக்களின் வழிகாட்டுதலும் பரிபூர்ணமாய் கிடைத்து சனியும் ராகுவும் தரும் சிக்கல்களிலிருந்து மிக எளிதாய் பூர்ணமாய் விடுபட்டு எல்லா வளமும் நலமும் நிறைவாய் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஜோதிட யதார்த்த மலைக்காட்சி, ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம், சேலம் 1.